ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் பிள்ளைகள். நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் தெளிவா கேக்குதா? பிள்ளைகள் நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் தெளிவா கேக்குதா? நான் பேசுறதுல ஏதாவது நெட்வொர்க் சிக்கல்கள் ஏதாவது? Oh, sir, clear. ரைட், ஓகே. இதுல வந்து என்ன விஷயம் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம்னு சொன்னா வந்து பிள்ளைகள், இது வந்து ஒரு ஓரியன்டேஷன் செஷன். அதாவது நீங்க இதுக்கு முன்னுக்கு இந்த பேர் வந்து கேள்விப்பட்டீங்களோ நீங்க தெரியாது. ஓரியன்டேஷன் சொல்றது வந்து இந்த புதுமுக மாணவர்கள் அல்லது புதுசா ஒரு ஃபீல்டுக்குள்ள நுழைய போறவங்கள, அந்த ஃபீல்டுல நாங்க என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்? அதோட அவுட்புட் என்ன? அதனால என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்க போகுது? அது சம்மந்தமா நாங்க ஓவராலா டிஸ்கஸ் பண்றது தான் ஓரியன்டேஷன் செஷன். சரிதானே? ஸோ இதுல வந்து நாங்க 2 ரிசோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து நான் என்ன அறிமுகம் செஞ்சு கொள்றேன். நான் வந்து தஃபீக் முகமது யாமீன். யுனிவர்சிட்டி ஆஃப் பெரதனியால 4த் இயர் அண்டர் கிராஜுவேட்டா படிச்சு கொண்டிருக்கேன். இன்னொரு 10 மந்த்ஸ்ல எங்களோட டிகிரி ப்ரோக்ராம் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஹியூமன் ரைட்ஸ் அ டிப்ளோமாவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அதேபோல எங்களோட இணைஞ்சிருக்கிற மற்ற மிக முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் அமான் சார். அமான் சாருக்கு வந்து கிட்டத்தட்ட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பார்க்க 1 வருஷம் கூடவே இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு 4, 4 1/2 வருஷம் மாரி நாங்க டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா, அமான் சார் வந்து ஒரு 5 1/2 5 வருஷம் மாதிரி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மிக பெருமதியான ஒரு வளம். ஸோ அமான் சார் வந்தும் என்னோட என்ன என்ட கலீக், என்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ நாங்க 2 பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட். யுனிவர்சிட்டி ஆஃப் பெரதனியால டிபார்ட்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 2 பேரும் ஒண்ணா தான் படிச்சு கொண்டிருக்கோம். சரிதானே? அதேபோல உங்களுக்கு நிறைய பேர் வந்து கிளாஸ் செய்றாங்க. கிளாஸ் ஏரியாலயும் எங்களோட சேர்ந்து படிச்ச கலீக்ஸும் அவங்க கிட்ட இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த விடுவோம். சரிதானே? ஸோ அப்ப நாங்க எங்க 2 பேர பத்தின ஒரு சின்ன அறிமுகம் வந்து உங்களுக்கு தந்திருக்கோம். இது தவிர நீங்க எங்கள வந்து வேற வேற வழிகள்ல அறிஞ்சிருப்பீங்க. ஒன்று வந்து எழுத்து மூலமா அறிஞ்சிருப்பீங்க. எங்களோட 2 புக், அதாவது ஒரு புக் வந்து நாங்க ஒஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டோம். இன்னொரு புக்குக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 90% வேலைகள் முடிஞ்சுது. அதாவது அரசியல் விஞ்ஞானம் சிறுகுறிப்பு புத்தகம்ன்ற பேர்ல அந்த புக்குக்கான வேலைகள் நாங்க 2 பேரும் எழுதின 2 புத்தகங்கள் இருக்கு. ஒன்று வந்து அ கட்டுரை வினாவிடை புத்தகம்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. அது வந்து உங்களுக்கு தான். அதாவது எங்கட ஏ லெவல் பிள்ளைகள் வந்து அவங்களோட கட்டுரை கேள்விகள சரியா விட எழுதணும். அதே நேரம் பாடம் சம்பந்தமா சில நேரங்கள்ல தெளிவில்லாத பட்சத்துல படிக்கணும். அதே நேரம் இன்னும் ஒரு சில பிள்ளைகள் இருக்காங்க. இப்ப நாங்க வந்து எங்கட இலங்கைய பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு சொன்னா, இலங்கையோட நிலத்தோற்றம் வந்து எங்களுக்கு தெரியும் எல்லா இடமும் ஒரே சமமா இல்ல. இப்போ மட்டக்களப்புலயோ, அம்பாறையிலயோ, அதேபோல கொலம்புலயோ உள்ள மாதிரி தரை தோற்றம் இல்ல. பதுளை, நுவரெலியா, மாத்தறை, கண்டி போன்ற பிரதேசங்கள்ல. ஸோ இந்த அப் கண்ட்ரீஸ்ல உள்ள புள்ளைகள் வந்து பெரும்பாலும் எத நம்பி படிக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மையும் அதேபோல அவங்களோட சுய கற்றல். அவங்களுக்கு சுயமா கற்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ, அவங்களுக்கு வாசிப்பை எந்தெந்த வகையில அவங்களுக்கு அதிகப்படுத்திக் கொள்ள இயலுமோ, அந்தந்த முறைகள பயன்படுத்திக் கொண்டு தான் அவங்களோட கற்றல் செயல்முறைகள வந்து செஞ்சு கொண்டு போறாங்க. சரிதானே? ஸோ அந்த அடிப்படையில வந்து எங்கட நோக்கம் வந்து எல்லா புள்ளைகளுமே பயனடையணும். அதாவது எங்கட சேவிஸ் ஏரியா, அதாவது எங்கட சேவை பரப்புன்னு நாங்க பார்க்குற நேரத்தில, எங்கட சேவை பரப்பு வந்து பிள்ளைகள் இப்போதைக்கு தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு, அதாவது தமிழ் மொழி மூலமாக பரீட்சை எழுதக்கூடிய, கற்கக்கூடிய மாணவர்களுக்கான சேவைகள் தான் இப்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. அதே நேரம் எங்கட சேவை எல்லைன்னு பார்க்குற நேரத்தில, ஒட்டுமொத்த இலங்கையும் இந்த எல்லைக்குள்ள வருது. பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் ஒரு நிமிஷம். இங்க அதான் செல்லுது. ஒரு நிமிஷம் இருங்க.
ரைட். ஓகே. பிள்ளைகள் தேங்க்யூ. எனக்கு ஒரு சின்ன டைம் ஒன்று தந்ததுக்கு. அதான் சொல்லி முடிஞ்சுதுங்க. உங்களோட பிரதேசங்கள் அதான் சொல்லியிருந்தா, நீங்க கொஞ்சம் சவுண்ட குறைச்சுக்கொண்டு இந்த விஷயத்த கேட்டுக்கொண்டிருங்க. சரிதானே? யார் சரி, என்ன சரி பேசுறதுக்கு எடுத்தீங்களா? ஏதாவது டவுட்ஸ் என்ன சரி கேட்டீங்களா? யார் சரி, என்ன சரி டவுட்ஸ் கேட்டீங்களா? பிள்ளைகள் எங்க இல்ல நீங்க சார். ஓகே, ஓகே. ரைட். ஒரு நிமிஷம் இருந்துக்கோங்க. ரைட். உங்க எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விளங்குதா? ஸ்க்ரீன் விளங்குதா? ஓமண்ணா. ரைட். அப்ப வந்து ஆம் பிள்ளைகள் சார். ஓகே. அப்ப வந்து நாங்க பாருங்க. அப்ப நாங்க எங்கள பத்தின ஒரு அறிமுகம் உண்டு தந்து கொண்டிருந்தோம். சரிதானே? இன்ஷா அல்லாஹ் அமான் சார் வந்து வகுப்போட முடிவுல பேசுவாங்க. ரைட். அ அப்ப இந்த ஓரியன்டேஷன் செஷன்ல வந்து பிள்ளைகள் நாங்க ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்குள்ள தெளிவுபடுத்தணும். ஏன்னு சொன்னா, நாங்க இந்த ஓரியன்டேஷன பிரதானமா அரேஞ்ச் பண்ணது வந்து பிள்ளைகள் 28 பிஜி. அதாவது இப்போ சாதாரண தர பரீட்சை எழுதி பெறுபேறுகளை பெற்று அவங்களோட உயர்தர கனவை நோக்கி, அதாவது எதிர்காலத்த நோக்கி அடுத்த ஸ்டெப்ப வந்து அடுத்த ஒரு பெரிய ஸ்டெப் அவங்களோட லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன வந்து எடுத்திருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து அவங்க வந்து எடுத்த முடிவு சரியா? ஸோ அவங்க எப்படி அவங்களோட எதிர்காலத்த அடுத்த கட்டம் கட்டமைக்க போறாங்க? அது சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள பேசிக்கொண்டு நாங்க செஷனுக்குள்ள போலாம். ரைட். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப நீங்க வந்து பிள்ளைகள் சரி, ஓகே. உங்களோட ஃபீல்ட்ல வந்து மிக முக்கியமா 5 ஸ்ட்ரீம்ல ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம நீங்க தெரிவு செஞ்சுட்டீங்க. சரியா? கலைப்பிரிவ தெரிவு செஞ்சுட்டீங்க. கலைப்பிரிவ தெரிவு செஞ்சுட்டு, இப்ப நீங்க சொல்லுங்க, ஏன் இந்த பொலிட்டிக்கல் சயன்ஸ் பாடத்த வந்து செலக்ட் பண்ணீங்க? உங்களோட மனசாட்சிய தொட்டு, உங்களோட மனசுல தோன்ற விஷயங்கள சொல்லுங்க. என்ன காரணத்துக்காக இந்த பொலிட்டிக்கல் சயன்ஸ், அரசறிவியல், அரசியல் விஞ்ஞானம் இப்படி நெறைய பேர் இருக்கு. ஸோ இந்த அரசறிவியல் பாடத்த என்ன காரணத்துக்காக செலக்ட் பண்ணீங்க? நெறைய மார்க்ஸுக்கா? இல்லாட்டி யுனிவர்சிட்டிக்கு ஈஸியா என்டர் பண்ணலாம்டா? இல்லாட்டி உங்களுக்கு இந்த பாடம் சம்பந்தமா ஏதாவது ஒரு நாலேட்ஜ் ஒண்ண எடுத்துக்கொள்றதுக்கா? என்ன பர்ப்பஸுக்கு? என்ன பர்ப்பஸுக்கு செலக்ட் பண்ணீங்க? சரி. சட்ல சரி போடுங்களேன். சட்ல சரி போடுங்களேன். Z ஸ்கோர் கூட சுட்டி. ஓகே. வேற? 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 வேற என்ன ரீசனுக்காக இந்த பொலிட்டிக்கல் பாடத்த செலக்ட் பண்ணீங்க? சரி. நீங்க என்ன வேணாலும் போடுங்க பிள்ளைகள். ஆனா நான் இந்த பொலிட்டிக்கல் பாடத்தோட பெருமதிய சொல்றேன். இதுல வந்து நான் சொன்ன எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு பொலிட்டிக்கல்ல இருக்கு. சரியா? பொலிட்டிக்கல் வந்து பிள்ளைகள் உண்மையிலேயே ஒரு கடினமான பாடம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா, அந்த பாடத்த நாங்க தெளிவா விளங்கி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, அந்த பாடத்துல ஒரு அறிவுண்ட நாங்க முழுமையா பெற்றுக்கொள்றதுக்கு, அந்த பாடத்த நாங்க தெளிவா விளங்கி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, எங்களுக்கு அந்த பாடம் வந்து ஒரு கடினமான பாடம் அல்ல. இப்ப எந்த ஒரு பாடமா இருந்தாலும், எந்த ஒரு துறையா இருந்தாலும், அந்த துறையில வந்து நெறைய பேர் வந்து சாதிக்கிறாங்க. அப்ப அந்த துறையில சாதிக்கிறவங்களுக்கு வந்து, அது வந்து ஒரு கடினம்னு சொல்றத விட, அவங்க அந்த துறைய விளங்கி, அடுத்த கட்டம் முன்னேறதுக்கான வழிகள வந்து தேடிக் கொண்டிருக்காங்கன்றது தான் உண்மை. இப்ப வந்து பாருங்க, நாங்க சொல்லுவோம், இப்ப ஆர்ட்ஸ் படிக்கிற நாங்க சொல்லுவோம் என்னது? எங்களுக்கு மேத்ஸ் கஷ்டம், பயோ கஷ்டம், மற்ற பாடங்கள் கஷ்டம்னு சொல்லுவோம். ஆனா, அதே பாடங்கள் படிச்சு கொண்டும் யுனிவர்சிட்டிக்கோ, அதே நேரம் வேற வேற உயர் தொழிலுக்கோ அவங்களோட தகுதிய வளர்த்துக் கொண்டு அடுத்தடுத்த கட்டம் நல்ல நல்ல நிலைமைகளுக்கு மூவ் ஆன் ஆயிக்கொண்டு தானே இருக்காங்க. ஸோ, அது போல தான். அப்ப இந்த பொலிட்டிக்கல் சயன்ஸ் பாடம் வந்து அடிப்படையில அதனுடைய பரப்பு வந்து விசாலமானது. சரியா? பரப்பு வந்து விசாலமானது. என்ன சொன்னா உங்ககிட்ட உண்மைய சொல்ல தானே வேணும். நாளுக்கு நாள் நடக்கிற எல்லா விஷயமும் பொலிட்டிக்கல்ல அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஒரு எதார்த்தமான பாடம். சரியா? ஒரு எங்கள வந்து ஒரு
எங்களோட மூளைய கசக்கி புளிய வச்சு எங்கள யோசிக்க வைக்கிற பாடம் இது. சரி, இப்ப நடைமுறையில என்ன நடக்குது? நேத்து ஒன்று நடந்தது, இன்றைக்கு ஒன்று நடக்குது. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ, அப்படியான ஒரு கிரிட்டிக்கலான பாடம் தான் இந்த பொலிட்டிக்கல் சயன்ஸ். அப்ப நாங்க என்னது, இப்போ இந்த பொலிட்டிக்கல்ல நிறைய விஷயங்கள் வந்து படிப்போம். சரிதானே? ஸோ, இதுல வந்து மிக முக்கியமா நாங்க படிக்கிற விஷயங்கள பார்ப்போம். அப்ப இதுல வந்து பிள்ளைகள் எங்களுக்கு என்னத்துக்காக நாங்க இந்த பொலிட்டிக்கல் பாடத்த தெரிவு செஞ்சோம்னு சொன்னா, உண்மையிலேயே Z ஸ்கோர் கூடின பாடம். சரியா? நல்ல Z ஸ்கோர் இருக்கு இந்த பொலிட்டிக்கலுக்கு. உங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல்ல வந்து நல்ல புள்ளிகள, அதாவது ஏ தரத்துக்கு மேல நீங்க சித்திகள எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, 75க்கு மேல எடுத்தா ஏ. பட் நீங்க அதே மார்க்ஸ்கள 85க்கு மேல, 95க்கு மேல எடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களோட ரேங்கும், செட் ஸ்கோரும் நல்லாவே தூக்கி தரும். அதுக்காக நீங்க பொலிட்டிக்கல்ல மட்டுமே ஏ எடுத்துக்கொண்டு இத அடையிறது சாத்தியமான்னு கேட்டா, சாத்தியம் இல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? மற்றைய பாடங்களையும் படிக்கணும். அதே நேரம் இந்த பொலிட்டிக்கல்ல வந்து பிள்ளைகள் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்கும். அதாவது பொலிட்டிக்கல் எப்பயுமே சப்போர்ட் பண்ணும். பாடத்த நாங்க விளங்கி படிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சோம்னு சொன்னா, இந்த பாடம் வந்து எங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணும். சரிதானே? அதே மாதிரி எங்களோட விமர்சன சிந்தனைய வளர்த்துக் கொள்ளும். அதே நேரம் வந்து பிள்ளைகள் இந்த ஏ லெவல் எக்ஸாம்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்லயே ஒரு ஸ்டாண்டர்டான பாடம்னு சொல்றது இந்த பொலிட்டிக்கல் பாடத்த மட்டும்தான். அதே நேரம் இந்த பொலிட்டிக்கல படிக்கிறதால, நீங்க வேணா உங்களுக்குள்ளயே ஒப்சர்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள வந்து ஒரு டிசிப்ளின் ஒன்று வரும். சரியா? ஒரு அரச நிறுவனத்தில எப்படி அணுகுறது? ஒரு அரசுண்டா என்ன? இப்ப இதுவரைக்கும் நீங்க அரசாங்கத்தையும், அரசையும் ஒண்ணுட்டா நினைச்சுட்டு இருப்பீங்க. இப்ப இதுல வந்து அந்த கான்செப்ட்ட படிக்காத பிள்ளைகள் கூட இப்ப வரைக்கும் ஒண்ணுட்டா நினைச்சுட்டு இருப்பீங்க. ஆனா நாங்க அத படிச்ச பிறகு தான் விளங்கும். இது இது வேற வேற. இந்த கான்செப்ட் வேறேனா? அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே பிறகு தான் அந்த விஷயங்கள் வந்து விளங்கும். சரிதானே? ஸோ, இப்படி வந்து பிள்ளைகள் இருக்கு. அதே நேரம் பாடத்தில கட்டமைப்பு எப்படின்னு சொன்னா, பொலிட்டிக்கல் எக்ஸாம் உங்களோட இறுதி பரீட்சை எப்படி வரும்னு சொன்னா, மிக முக்கியமா 30 எம்சிக்யூ வரும். சரியா? 30 எம்சிக்யூ. அதுல வந்து கடைசி 25 தொடக்கம் 30 வரைக்கும் வார கேள்விகள் கூற்று வினாக்கள். ஸோ, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் விளங்கணும்னு சொன்னா, பாடத்த விளங்கினா தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து 20 கட்டமைப்பு வினாக்கள். ஸ்ட்ரக்சர்ட். சரியா? 20 கட்டமைப்பு வினாக்கள் வரும். அதுவும் உங்களோட அ பாடத்திட்டத்துக்குள்ள உள்ள 15 விஷயங்கள தழுவி. அதேபோல கட்டுரை வினாக்கள் வரும். இந்த கட்டுரை வினாவினுடைய டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே நாங்க உங்களுக்கு ஈஸியா விளங்குற மாரி படிப்பிப்போம். சரிதானே? அடுத்து வந்து பிள்ளைகள், நாங்க இந்த பாடத்த செய்றதுனால உங்ககிட்ட என்ன புரோகிரஸ நாங்க அப்சர்வ் பண்ணுவோம்னு சொன்னா, ஒவ்வொரு பிள்ளைகளோட புரோகிரஸையும் நாங்க மானிட்டர் பண்ணி கொண்டு தான் இருப்போம். சரிதானே? ஸோ, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ் அ டெர்முக்கும் எக்ஸாம் மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட்ல ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு யூனிட் வைஸா எக்ஸாம் நடக்கும். அது உங்களோட பிரிப்பரேஷனுக்கு. சரியா? உங்களுக்கு ஒரு மாடல் பேப்பர் உண்டு. ஒவ்வொரு டெர்ம் இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 1 வீக்ல டெர்ம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னா, அந்த 1 வீக் முதல்ல வந்து உங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் பாடத்துல எக்ஸாம் நடக்கும். ஸோ எக்ஸாம் நடந்து உங்களுக்கு வந்து அதுகள்ல எப்படி ஒரு இறுதி பரீட்சையில உங்களோட வினாத்தாள வந்து இறுக்கமா, தெளிவா மதிப்பீடு செய்வாங்களோ, அந்த மதிப்பீட்டு அடிப்படையில உங்களுக்கு புள்ளிகள் வந்து வழங்கப்படும். அது தவிர ஆன்லைன் குயிசஸ் நடக்கும். சரிதானே? ஸோ, அந்த விஷயங்கள் நாங்க பார்ப்போம். அப்போ பாடம் சம்பந்தமான பாடத்திட்ட அழகு சம்பந்தமா நாங்க பார்க்குற நேரத்தில, தரம் 12, 13 2யும் சேர்த்து வந்து பிள்ளைகள் ஒட்டுமொத்தமா 15 அலகுகள் இருக்கு இந்த பாடத்தில. அதுல வந்து மிக முக்கியமா 1வது கான்செப்ட் எதுன்னு சொன்னா, அரசியல நாங்க அறிஞ்சு கொள்றது. அதே நேரம் 2வது அரசியல்ல உள்ளடக்கப்படுற உபதுறைகள். 3வது அரசு சம்பந்தப்பட்டது. 4வது அரசியலமைப்பு மாதிரிகள் சம்பந்தப்பட்டது. 5வது அரசியல் கருத்தியல்கள். 6வது முரண்பாடு. ஆ 7வது, 8வது வந்து பிள்ளைகள், இதுல வந்து மாறி இருக்கு. ஸோ 7வது, 8வது இலங்கையினுடைய அந்த வெஸ்ட்மின்ஸ்டர் சாரி 8வது வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியல் அமைப்புகள். அதாவது 1947 சோல்பரியும், 1972 முதலாவது குடியரசு அரசியல் அமைப்பும். அதுக்கு முன்னுக்கு 7வது யூனிட்ல இதுல ஜனநாயகம்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து 9வது யூனிட்டுக்கு வர வேண்டிய கான்செப்ட். 7வதுக்கு வந்து பிள்ளைகள் இந்த காலனித்துவ காலத்துல இலங்கையில அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் எப்படி எப்படி நடந்தது? குறிப்பா கோல்புருக் கமரன் சீர்திருத்தம், குருமெக்கலம் சீர்திருத்தம், மேனிங் டெவன்சேயர், அதேபோல 1931களில் அறிமுகம் செய்யப்பட்ட டொனமூர் அரசியலமைப்பு சீர்திருத்தம், அதேபோல 1947ல அறிமுகம் செய்யப்பட்ட சோல்பரியினுடைய ஆ, திருத்தம் வரைக்குமான பகுதிகள் இந்த 7வது அலகுல வரும். பிறகு 9வது அலகுல வந்து பிள்ளைகள் ஜனநாயகம், பிறகு 10ல ஒவ்வொரு நாடுகளினுடைய அரசியலமைப்பை ஒப்பீடு செய்ற அந்த ஒப்பீட்டு மாதிரி, பிறகு எங்கட 2வது குடியரசு அரசியல் அமைப்பு, நாட்டினுடைய பொதுக் கொள்கையாக்க கட்டமைப்பு, இலங்கையினுடைய அரசியல் கட்சிகள், சர்வதேச அரசியல்,
இலங்கையும் உலகமும் சொல்லி மிக முக்கியமான பகுதி நிலைகள் எல்லாமே உங்களோட பாடத்திட்ட அலகுல உள்வாங்கப்பட்டு காணப்படும். சரி, ரைட். இப்போ நாங்கள் நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். உங்ககிட்ட வந்து நாங்கள் என்ன மெசேஜை வந்து இப்போ சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து பாருங்க, எங்களை அறிமுகம் செஞ்சிருக்கிறோம். அதே போல பாடத்திட்டம் சம்பந்தமா சொல்லியிருக்கிறோம். பாடத்திட பெறுமதி சம்பந்தமா சொல்லிக்கிறோம். சரிதானே? இதே நீங்க யுனிவர்சிட்டியில ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பெஷல் செய்ய நீங்க ஆசைப்பட்டா, இல்லாட்டி உங்களுக்கு கோர்ஸுகள் போட்டு எல்எல்பி செய்ய விருப்பம் இல்லாத கொஞ்சம் பேரும் இருப்பீங்க. நல்லா படிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் பேர் எல்எல்பி செய்ய விருப்பம் இல்லாம இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு டீச் பண்றதுல ஆர்வம் இருக்கு. அப்ப எங்கட கனவுகள் வந்து எப்படின்னு சொன்னா, எங்கட கனவுகள வந்து போற போக்குல விடுறதில்ல. எங்கட கனவுகள நாங்க தான் துரத்தி கொண்டு போறது. சரிதானே? அப்போ உங்களுக்கு எந்த பாத் பிடிக்குமோ, அதாவது எந்த பகுதி பிடிக்குமோ, நீங்க அத உங்களோட லட்சியத்த அதுக்கேற்றாற் போல உங்களோட வாழ்க்கைய நீங்க முடிவமைச்சு கொள்ளுங்க. சரிதானே? ஸோ நாங்க இப்ப படிக்கிற விஷயம் எப்படி நாங்க உங்களுக்கு படிப்பிப்போம்ன்றத நாங்க சொல்றோம். சரிதானே? இப்ப வந்து பாருங்க, உங்களுக்கு படிப்பிக்கிறது எப்படின்னு சொன்னா, 27க்கு வந்து பிள்ளைகள் 12 மணித்தியால வகுப்புகள் மாதம் நடக்கும். சரி, மாதம் 12 மணித்தியால வகுப்புகள் நடக்கும். வகுப்புகள் எப்பயுமே சனி, ஞாயிறு. சரியா? சனி, ஞாயிறு இந்த 2 நாள்லயும் உங்களுக்கு நைட்ல தான் வகுப்பு நடக்கும். குறிப்பா 6 to 7:30 வரைக்கும் 27க்கு நடக்கும். அடுத்து 28 பேட்சுக்கு பிள்ளைகள் கொஞ்சம் இருங்க. ரைட். அடுத்து 28 பேட்சுக்கு வந்து பிள்ளைகள் ஓ! உங்களோட வகுப்புகள் வந்து 7:30 இருந்து 9 வரைக்கும் நடக்கும். சில நேரங்கள்ல நாங்க 28 6க்கு போட்டு 27 டைம நாங்க பின்னுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஆனா எல்லா டைமும் இந்த கஸ்டமைஸ் கிடைக்காது. இதுல வந்து மிக முக்கியமா இந்த 27 பேஜ் புள்ளைகள், நீங்க உங்களுக்கு ஒரு சில பாடங்கள் படிச்சு எனக்கு 12ல படிச்சது மறக்குது அப்படின்னு சொன்னா, ரிவிஷன் செஷனா வந்து நீங்க இந்த 28 கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு நீங்க எந்த விதமான கட்டணங்களும் செலுத்த தேவையில்ல. எந்த விதமான கஷ்டமும் பட தேவையில்ல. சரிதானே? நீங்க அதுல ஜாயின் பண்ணி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க அதுல கேட்டு படிச்சு கொள்ளலாம். இப்ப 28 பேட்ச் பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகள் ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு அலகுகளுக்கும் சாப்டரா வந்து உங்களுக்கு ஹேண்ட் அவுட் மெட்டீரியல் வந்து நாங்க தருவோம். ஸோ நீங்க அதுகள அதிகமா வாசிப்பீங்க. பாடம் சம்பந்தமா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க எங்ககிட்ட கேட்பீங்க. அதுல வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்குள்ள, அதாவது 24 மணித்தியாலத்துக்குள்ள உங்களுக்கு நீங்க கேட்கிற சந்தேகங்களுக்கான தீர்வுகள் எங்க 2 பேர் மூலமா கிடைச்சிரும். சரிதானே? நீங்க அந்த வேற சேர்மார்கிட்ட மெசேஜ் போட்டு நாங்க பார்க்காம இருக்கிறது, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இங்கே இடமில்ல. சரிதானே? ஸோ அந்த விஷயங்கள நீங்க மனங்கொள்ளணும். அதே நேரம் எங்களோட சீனியர்ஸ், அதாவது உங்களோட சீனியர்ஸ் இருப்பாங்க. இதுக்கு முன்னுக்கு படிச்ச 24 பேட்ச்சா இருக்கட்டும், 25 பேட்ச்சா இருக்கட்டும், இப்ப 26 பேட்ச்சா இருக்கட்டும். அவங்க கிட்ட வேணாலும் நீங்க எங்கள பத்தி அ எங்ககிட்ட படிச்சவங்களா இருந்தா நீங்க விசாரிச்சு பாருங்க. அவங்க தர ஃபீட்பேக்க. சரி. அப்ப நாங்க அந்த விஷயங்கள் அப்படி இருக்கு. அப்ப உங்களுக்கு அ செஷன் வந்து நடக்கும் 1 1/2 மணித்தியாலம். சனிக்கிழமை 1 1/2 மணித்தியாலம், ஞாயிற்றுக்கிழமை 1 1/2 மணித்தியாலம். அப்ப மாதம் 4 வாரம், 4 வாரத்துக்கும் ஒட்டுமொத்தமா 12 மணித்தியால வகுப்புகள் பரிபூரணமா நடக்கும். சில நேரங்கள்ல இந்த வகுப்பு நேரங்கள் உங்களுக்கு அதிகமாக, மேலதிகமாக நடாத்தப்படுமே ஒழிய, ஒரு காலமும் அந்த வகுப்பு நேரங்கள் குறைக்கப்பட மாட்டாது. அத நீங்க மனங்கொள்ளணும். அது தவிர உங்களுக்காக நிறைய அ படிக்கிறதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஆ அதுலயும் குறிப்பா அந்த கட்டுரைகளுக்கு விடை எழுதுறதுக்கு வந்து கட்டுரை வினா விடை அமைப்பு நுட்பங்கள்னு ஒண்ணு இருக்கு. நான் பேசுறது கேக்குதா இப்ப உங்களுக்கு? நான் பேசுறது கேக்குதா? ஓகே. திடீர்னு வந்து நெட்வொர்க் கட் ஆயிட்டு பிள்ளைகள். சாரி. ரைட். அப்ப இதுல வந்து பிள்ளைகள் மிக முக்கியமா இந்த கான்செப்ட்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அப்ப கட்டுரை வினாக்களுக்கு விடை எழுதுறதுக்கு நாங்க ஏ டூ இசட் வந்து அந்த விஷயங்கள வந்து உங்களுக்கு பழக்கி தருவோம். சரிதானே? ஸோ நீங்க அந்த விஷயங்கள்ல வந்து அ பெரிய அளவு தயக்கங்களையோ அல்லது கஷ்டங்களையோ நீங்க எதிர்பார்க்க வேண்டிய தேவை இல்ல. அதே போல வந்து பிள்ளைகள் ஒவ்வொரு அலகுகளுக்கும் உங்களுக்கு யூனிட் வைஸ் எம்சிக்யூ, அதே போல கட்டமைப்பு வினாக்கள் உள்ளிட்ட பகுதி வந்து ஒவ்வொரு யூனிட் முடிய முடிய உங்களுக்கு வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ் தருவடும். நீங்க அந்த விஷயங்கள அண்டன்டே பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப நாங்க ஏன் வந்து நைட்ல சனி, ஞாயிறு மட்டும் கிளாஸ சுருக்கி இருக்கோம். அப்ப நீங்க யோசிக்கலாம், என்ன கிளாஸ் குறைய மாரி இருக்கு. குறைய மாரி இல்ல பிள்ளைகள். உங்களுக்கு வந்து தாராளமா அந்த 12 மணித்தியால வகுப்புகள் நடக்கும். அப்படி கிளாஸுகள் எங்களுக்கு தவிர்க்கப்பட முடியாத காரணத்தால, இப்ப என்னால எனக்கு சுகம் இல்லன்னு சொன்னா கூட, அமான் சார் அந்த கிளாஸ வந்து உங்களுக்கு செஞ்சு கொண்டு போவாரு. அப்ப உங்கள எந்த விதத்திலயும் நாங்க கைவிட மாட்டோம்.
சரியா? நாங்க தர வாக்குறுதிக்கு உண்மையா இருப்போம். அப்ப நாங்க கிளாஸ் வந்து அந்த அடிப்படையில கன்டின்யூ ஆகும். அதே நேரம் சில நேரங்கள்ல எங்க 2 பேருக்கும் ஏதாவது மிக முக்கியமான அகாடமிக் வேலையோ அல்லது ஏதாவது அவசர நிலைமைகள் இருந்ததுன்னு சொன்னா, அந்தாண்டு வகுப்பு கேன்சல் பண்ணப்பட்டு, அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி ஒன்று தரப்பட்டு, அந்த பயிற்சிய நீங்க செஞ்சு அனுப்புவீங்க. நாங்க கரெக்ஷன் பார்ப்போம். அதற்கான பதில் வகுப்பு வந்து உங்களுக்கு ஒரு நாள் உங்ககிட்ட வாக்கு அடிப்படையில பெரும்பான்மை தீர்மானிக்கப்பட்டு, ஒரு நேரம் ஒன்று எடுத்து அந்த ஹவர்ஸ வந்து நாங்க செஞ்சு தருவோம். அது மட்டும் இல்லாம இந்த செய்ற ஒவ்வொரு செஷனுக்குமே வந்து பிள்ளைகள் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும். ரெக்கார்டிங் உங்களுக்கு தார டைம் நீங்க செய்ற விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த ரெக்கார்டிங்க வந்து கவனமா, அமானிதமான முறையில நீங்க படிக்கணும். அதாவது நீங்க ஒரு விஷயத்துக்கு பே பண்ணி எடுக்கிற டைம், அந்த ரெக்கார்டிங்க வெளிய ஷேர் பண்றதோ, அல்லது அந்த ரெக்கார்டிங்கள தேவையற்ற வேலைகளுக்கு யூஸ் பண்ணவோ கூடாது. நீங்க உங்களுக்கு எத்தன தடவ வேணுமா இருந்தாலும், நீங்க அதுகள பார்த்து, அதிலிருந்து உங்களோட அறிவ நீங்க எடுத்துக் கொள்ளலாம். சரி. ஸோ அது வந்து மிக முக்கியமானது. அது மட்டும் இல்லாம வந்து பிள்ளைகள், ஆ எங்களோட கிளாஸ் ஃபீஸ் சம்பந்தமான விஷயங்களையும் நான் உங்ககிட்ட சொல்றோம். எங்களோட கிளாஸ் ஃபீஸ் வந்து பிள்ளைகள் வெரி சிம்பிள் பேமெண்ட். 1000. அதாவது நீங்க இதுவரைக்கும் பொலிட்டிக்கலுக்கு வேற வேற ஷேர் மார்க்கெட்லயும் போயிருப்பீங்க. நீங்க போகாதவங்களா இருந்தாலும் கூட, நீங்க அந்த பேமெண்ட்ட பார்த்துக்கோங்க வந்து பிள்ளைகள். 1000 ஆ 12 ஹவருக்கு 1000 இது உண்மையிலேயே நீங்களே யோசிச்சு பாருங்க. நேரடியா கிளாஸ் போறத பார்க்க, ஆன்லைன்ல அதுவும் பெர்ஃபெக்ட்டா ரெக்கார்டிங் செஷனோட, பிடிஎஃப் மெட்டீரியலோட, டவுட்ஸ் கிட்ட கிளியர் பண்றதோட, அப்ப ஒரு முழு நேர ஆசானா வந்து உங்க கூட இருக்கிறதுக்கு வெறும் 1000 மட்டும் தான் சார்ஜ் பண்றோம். எங்களுக்கு வந்து இந்த 1000ம் சார்ஜ் பண்றது என்னத்துக்குன்னு சொன்னா, இந்த பிடிஎஃப் ப்ரிப்பேர் பண்றது, Zoomக்கு நாங்க பர்ச்சேஸ் பண்றது, அதே நேரம் வேற வேற சில தேய்மானங்களுக்கு நாங்க இந்த சார்ஜஸ வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. சரியா? அப்படி இந்த 1000ம் உங்ககிட்ட இருந்து இந்த சார்ஜ் எடுக்காட்டி, உங்ககிட்ட அக்கறை இல்லாம போயிரும். அதுக்காகத்தான் நாங்க இந்த 1000 சார்ஜ் பண்ணிக்கொண்டு, நாங்க இந்த விஷயத்த வந்து படிப்பிச்சு தாரோம். சரியா? இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒவ்வொரு டெர்ம் எக்ஸாமுக்கு முதலும் ஒரு செமினார் பேட்டர்ன்லயோ அல்லது ஒரு பேப்பர் வகுப்போ உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். ஸோ 6 டெர்முக்கும் இந்த விஷயங்கள் நடக்கும். அதேபோல 27க்கு இன்னும் 3 டேர்முக்கு நீங்க எங்க கூட பயணிப்பீங்க. சரி? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ரீதியில பிரச்சனைகள் இருந்தாலோ, அல்லது வேறு ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலோ, நீங்க எங்ககிட்ட தாராளமா ஷேர் பண்ணலாம். நாங்க எல்லாருமே ஒரு 2 வருஷத்துக்கு உங்களோட சகோதரங்கள் போல உங்கள வழிகாட்டுறதுக்கு நாங்க 2 பேரும் தயாரா இருக்கோம். சரிதானே? இது தவிர மேலதிகமான விஷயங்கள் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குறதுக்கு நிறைய திட்டங்கள் வந்து நாங்க தீர்மானிச்சிருக்கிறோம். அதுகள் வந்து எதிர்காலத்தில உங்களோட புள்ளிகள பொறுத்து அந்த விடயங்கள் தீர்மானிக்கப்பட்டு, அந்த வாய்ப்புகள் வழங்கப்படும். சரியா? அப்ப உங்களுக்கு எக்ஸாம் உண்டு. நாங்க டெர்முக்கு முதல் ஒரு உங்கள மதிப்பீடுற எக்ஸாம் ஒண்ணு நாங்க வச்சோம்னு சொன்னா, நீங்க எக்ஸாம் செஞ்சு, ஆ நீங்க அந்த எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அப்ப சில நேரங்கள்ல அந்த ஆன்ஸர நாங்க திருத்துறதுக்கு உங்ககிட்ட அந்த ஆன்ஸர போஸ்ட்ல எங்களுக்கு அனுப்ப சொல்லுவோம். சரியா? எல்லா நேரங்களும் இல்ல. மிக முக்கியமான எக்ஸாம்கள வந்து நாங்க போஸ்ட்ல அனுப்ப சொல்லுவோம். கிட்டத்தட்ட நீங்க எங்ககிட்ட ஒரு 2 இயர்ஸ் படிச்சீங்கன்னு சொன்னா, ஒரு 6 தடவ போஸ்ட் பண்ண வேண்டி வரும். அப்ப போஸ்ட் பண்ணா தான் எங்கட கைக்கு பேப்பர் கிடைக்கும். நாங்க அத சரியா திருத்தி, அதுக்கான புள்ளிகள நீங்க மதிப்பீடு செய்றதுக்கான வாய்ப்ப நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. சரியா? போஸ்ட் சார்ஜ் வந்து பெரிய அளவு வராது. எங்களுக்கு நீங்க ஸ்பீட் போஸ்ட் எல்லாம் பண்ண தேவையில்ல. நார்மல் போஸ்ட் பண்ணா கூட ஒரு ரூ. 120 ரூ. 150க்குள்ள தான் அந்த சார்ஜஸ் வந்து உள்ளடங்க போகுது. சரி. அது வந்து உங்களோட அக்கறைய பொறுத்து. சரியா? வெளிய நிறைய இடங்கள்ல கிளாஸ் நடக்குது பிள்ளைகள். அத பத்தி எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. பட் இதுதான் விஷயம். என்னன்னு சொன்னா, நீங்க எங்க படிச்சாலும் சரியானத படிங்க. படிக்கிறவங்க கிட்ட அவங்க அந்த ஃபீல்டுல நாலேட்ஜ் இருக்கான்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா, நீங்க கேளுங்க சார் கிட்ட. நீங்க எந்த யுனிவர்சிட்டி சார்? எங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்க? எந்த ஃபீல்டுல கம்ப்ளீட் பண்ணீங்கன்றத கேளுங்க. நிறைய பேர் வந்து சாதாரணமா ஏ லெவல் எக்ஸாம் எழுதிட்டு கிளாஸ் குடுக்குறாங்க. உண்மையிலேயே அந்த விஷயம் செய்யலாம். அவங்களுக்கு டேலண்ட் இருந்தா செய்யலாம். ஆனா வெறும் டேலண்ட் மட்டுமே போதாது கிளாஸ் குடுக்குறதுக்கு. அது சம்பந்தமான ஒரு முழுமையான அறிவும், தெளிவும் வேணும். ஸோ அந்தந்த துறை சார்ந்த நபர்கள்ட்ட நீங்க கற்றுக்கொள்ளுங்க. என்ன சொன்னா நீங்க உயர்தர புள்ளைகள். உங்களோட வாழ்க்கை அதுதான் இந்த செட் ஸ்கோர். ஸோ அந்த செட் ஸ்கோர் தான் உங்களோட எதிர்காலத்த தீர்மானிக்க போகுது. அப்ப நீங்க அந்த விஷயங்கள வந்து மிகவும் பக்குவமா நடந்துக்கோங்க பிள்ளைகள். இது தவிர உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு சில சந்தர்ப்பங்கள் நாங்க தருவோம். கிளாஸ் நடந்துட்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னா, நீங்க இடையில ஹேண்ட் ரைஸ் பண்ணாலோ, அல்லது உங்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு பேஜையும் நாங்க கம்ப்ளீட் பண்ண பிறகு சந்தேகம் தீர்க்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கொண்டு வந்து நாங்க தருவோம். சரியா? அந்த சந்தர்ப்பத்தில நீங்க அந்த சந்தேகங்கள வந்து தீர்த்துக் கொள்ளலாம். சரி. ரைட். இப்ப வந்து பாருங்க பிள்ளைகள், இது வந்து எங்கட அ சிஸ்டத்தோட மெயின் கான்செப்ட். அதே மாதிரி எங்கட ஒவ்வொரு பிடிஎஃப்பும் எப்படி இருக்கும்னு சொன்னா, இதுதான் பிடிஎஃப்ட சாம்பிள். சரியா?
ஸோ எங்களோட பிடிஎஃப் சாம்பிளையும் நாங்கள் வந்து உங்ககிட்ட ஷோ பண்ணுறோம். ஸ்க்ரீன் விளங்குதா? ஸ்க்ரீன் விளங்குதா? ஓ சார். ஓகே. அப்போ நாங்கள் எங்களோட பிடிஎஃபையும் உங்களுக்கு காட்டுறோம் பிள்ளைகள். எங்களோட பிடிஎஃப் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. எங்களோட பிடிஎஃப் எல்லாமே இப்படி தான் பிள்ளைகள் வரும். சரியா? எங்களோட பிடிஎஃப் வந்து ஓகே 1 மினிட். ஓகே, இந்த இருக்கு பிள்ளைகள். எங்களோட பிடிஎஃப் ஸ்க்ரீன் விளங்குது தானே?